வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பொது போக்குவரத்து டாக்ஸி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் சட்டவிரோத செயலிகள் மற்றும் கட்டண கொள்கைகளை எதிர்த்து புதுச்சேரி RTO அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. மழை, வெயில், இரவு, பகல் என பாராமல் பயணிகளை சுமையாக எண்ணாமல் மக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதமாக விளங்கும் பொது போக்குவரத்து மற்றும் வாடகை வாகன ஓட்டுநர்களாகிய நாங்கள் இன்று எங்கள் சொந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வீதிக்கு வந்துள்ளோம். எங்களை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் பசியை போக்கவும், எங்களில் தொழிலில் நடக்கும் அநீதிகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கவும் 26/2/2026 அன்று புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடுகின்றோம். பொதுமக்கள் எங்கள் நியாயமான போராட்டத்தை புரிந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பயணிகளின் பாதுகாப்பிற்காக புதிய மோட்டார் வாகன விதிப்படி ரூபாய் 8,000 முதல் 12,000 வரை சொந்த பணம் கொடுத்து GPRS கருவியும், ரூபாய் 3,000 முதல் 5,000 வரை கொடுத்து வேக கட்டுப்பாட்டு கருவியும் எங்கள் வாகனங்களில் பொருத்தி உள்ளோம். பாதுகாப்பை நாங்கள் ஒருபொழுதும் எதிர்க்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வாகனத்திற்கு தகுதி சான்றிதழ் எடுக்கும் பொழுது இந்த கருவிகளை பராமரிக்கின்றோம் என்ற பெயரில் தனியார் நிறுவனங்கள் ரூபாய் 3,000 முதல் 4,500 வரை ரினிவல் கட்டணம் விதிக்கின்றன. எந்திரத்தில் எந்த கோளாறும் இல்லை என்றாலும் இந்த பணத்தை கட்டினால்தான் FC கிடைக்கும் என RTO அலுவலகத்தில் எங்களை கட்டாயப்படுத்துகின்றார்கள். அன்றாடம் உழைத்து வாழ்க்கை நடத்தும் தொழிலாளியிடம் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த கட்டாய பகற்கொள்ளையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு முறையான டாக்ஸி தொழிலாளி தனது வாகனத்திற்கு அதிகப்படியான வணிக வரி, வணிக காப்பீடு, தகுதி சான்றிதழ் என பல ஆயிரங்களை அரசுக்கு செலுத்தி தொழிலில் ஈடுபடுகின்றார். ஆனால் எந்த வணிக வரியும் கட்டாத சொந்த பயன்பாட்டு கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை ராபிடோ, சவாரி, கோசோ, பிளாப்ளா கார், மேக் மை ட்ரிப் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக எங்கள் செயலிகள் மூலம் வாடகைக்கு இயக்குகின்றன. இந்த சட்டவிரோத செயலிகளால் முறையான வரி கட்டி தொழில் செய்யும் எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அடிக்கப்படுகின்றது. அரசு உடனடியாக இந்த செயலிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும். புதுச்சேரி நகரத்தில் டாக்ஸிகளுக்கு போதுமான வாகன நிறுத்தங்கள் இல்லை. வயதானவர்களையோ, நோயாளிகளையோ, குழந்தைகளையோ அவர்கள் செல்லும் இடத்தின் அருகே இறக்கிவிட சாலையோரம் வாகனத்தை நிறுத்தினால் கூட எந்த முன் அறிவிப்பும் இன்றி கேமரா மூலம் 500 ரூபாய், 1000 ரூபாய் என தொடர்ச்சியாக ஆன்லைன் அபராதம் விதிக்கப்படுகின்றது. நாள் முழுவதும் ஓட்டினால் கூட கிடைக்காத வருமானத்தை அபராதம் என்ற பெயரில் அரசு எந்திரமாக பிடுங்கிக் கொண்டால் எங்களின் குடும்பங்கள் என்ன செய்யும்? அன்பான பயணிகளே, உங்கள் அவசர நேரங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து வாகனத்தை இயக்கும் நாங்கள் இன்று கார்ப்பரேட் நிறுவனங்களின் பேராசையாலும் அதிகாரிகளின் மெத்தனத்தனத்தாலும் நசுக்கப்படுகின்றோம். சட்டவிரோதமான வெள்ளை போர்டு வாகனங்களில் பயணம் செய்வதை தவிர்த்து முறையான மஞ்சள் போர்டு பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தி எங்களின் வாழ்வாதாரத்தை காக்க உதவுங்கள். அரசு எங்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து தீர்வு காணாவிட்டால் புதுச்சேரி மக்களின் ஆதரவோடு எங்கள் போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக உதவும் கரங்களின் ஓட்டுநர் சங்கத்தின் கௌரவ தலைவர் சம்பத்குமார் MLA, உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் பிரசாத் மற்றும் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் பிராங்க்லின் பிரான்ஸ்வா, தலைவர் பிரபாகரன், துணைத் தலைவர் அஷ்ரஃப் அலி, செயலாளர் யுவராஜ், இணை செயலாளர் ராஜ், துணை செயலாளர் ரமேஷ், பொருளாளர் வசந்த், ஒருங்கிணைப்பாளர் குமார் மற்றும் இவர்களுக்கு ஆதரவாக CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், CITU மாநில துணைத் தலைவர் மதிவாணன், CITU தனியார் போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் அந்தோணிதாஸ், CITU மாநில செயலாளர் விஜயகுமார், தமிழர் களம் சார்பில் அழகர், புதுவை மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தின் சார்பில் முருகசாமி, சிகரம் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் வேலு மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதே சொல்ல கொடுத்தனா என்ன மாதிரி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க கேட்ட டைம் நியாயமான டைம். அதனால் 2 வாரம் வெயிட் பண்ணுவோம். 2 வாரம் பண்ணலைன்னா இதே போலீஸ் வச்சு நம்ம வேலை செய்வோம். ஓகேவா? சரி. புதுச்சேரி மாநிலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர், ஆட்டுப்பட்டி பகுதியில், அங்கநாயக்கர் தோப்பு, ரோடியார்பேட் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு குக்கர், சர்க்கரையை வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர், ஆட்டுப்பட்டி பகுதியில், அங்கநாயக்கர் தோப்பு, ரோடியார்பேட் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு குக்கர், சர்க்கரையை வழங்கினார். அவருடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதியின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி செயலாளர் துரை, அந்தோணி, ராஜசேகர், இளையராஜா, சதீஷ், இளங்கோ, மணி, ரவீந்திரன் மற்றும் ஊர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் எஸ். ரங்கன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளர் ரா. சிவா எம்எல்ஏ தலைமையில் மங்களம் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதியதாய் இணைந்துள்ள எஸ். ரங்கன் மற்றும் சத்யா ஆகியோர்களை அறிமுகப்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தளபதியார் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா கட்சி கொடியை ஏற்றி அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளை அறிமுகம் செய்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அமுதா குமார், மாநில ஊடகப் பிரிவு அமைப்பாளர் புஷ்பலதா, ஊசூடு தொகுதி செயலாளர் பாண்டியன், மங்களம் தொகுதி பொறுப்பாளர் சாரங்கம் மற்றும் தாஸ், கழகத்தின் துணை செயலாளர் வி.கே. ஐயனார், பொருளாளர் டி.எம்.எஸ். தட்சிணாமூர்த்தி, ஹரி என்கின்ற சீதாராமன், எம்.எஸ். முரளி, திருக்காஞ்சி கிளை செயலாளர் சபரி, ஆரியபாளையம் கிளை செயலாளர் ஐயப்பன், நாகராஜ், பிரகாஷ், மணிகண்டன், அறிவு, சுரேஷ், ரமேஷ் மற்றும் கழக நிர்வாகிகளும் கழக முன்னோடிகளும் முன்னிலையில் இரு வர்ண கொடி ஏற்றி இந்நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஓதியப்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் 6ஆம் நாளான நேற்று யானை வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசி மக தீர்த்த வாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 7 மணியளவில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதில் 6ஆம் நாளான நேற்று சுவாமி யானை வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனருமான ரவிக்குமார் பிறந்தநாளை ஒட்டி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனருமான ரவிக்குமார் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அருகில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ஆனந்த சங்கர், செல்வம், மாறன், ராஜேந்திரன், ராமசாமி மற்றும் கோட்டைமேடு பகுதி ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தையும் அநாகரிகமாக பேசிய கிராம மக்கள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரனை கைது செய்ய கோரி அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காவல் நிலையத்தில் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணியின் தலைவர் அக்ரி முருகன் தலைமையில் புதுச்சேரி கிராம மக்கள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் சந்திரசேகரனை கைது செய்ய கோரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் மனு வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி கிராம மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை நடத்தி வரும் புலவாய்க்கால் சந்திரசேகரன் என்பவர் வாட்ஸ்அப் மூலம் முன்னாள் பாரத பிரதமரையும் தற்பொழுதுள்ள பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவர்களையும் வாட்ஸ்அப் மூலம் அவதூறாக பேசியும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்கள் மீது கொலை மிரட்டல் விடும் வகையில் காங்கிரஸ் தலைவர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் தொண்டர்களிடையே சாதி கலவரத்தை தூண்டி பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையிலும் காங்கிரஸ் தொண்டர்களை மிரட்டும் விதமாகவும் பேசியுள்ளார். எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை மனுவை வழங்கினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மூர்த்த ஆலோசனை குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம், பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் பொன்னி சுப்பராயன், மாநில சிறப்பு அழைப்பாளர் பாஸ்கர், மாநில வர்த்தக அணி தலைவர் செந்தில் குமரன், தேங்காய்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் நாகராஜ், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் ராஜி, பொது செயலாளர் நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் வெள்ளையத்தேவன், ராஜா, முரளி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் தரைக்குறைவாக திட்டி வாட்ஸ்அப் மூலம் பேட்டி கொடுத்த இவர்கள் 2 பேரையும் மனம் பாதிக்கும் வகையில் பேசிய புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மனநிலையை மிகவும் பாதிக்கும் வகையில் பேசிய உலைவாய்க்கால் சந்தர் சேகர் தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள்லாம் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.